வணக்கம், நான் உங்கள் மோகனா. திங்கட்கிழமை 11/8/2025 தினத்தந்தி. வாங்க மாணவர் ஸ்பெஷல் செய்திக்குள்ள போகலாம். பொன்மொழி இங்க பாருங்க. முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களைத்தான் வெற்றி தேடிக்கொண்டிருக்கும். இதை சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. அனன்யா 7ஆம் வகுப்பு. பாருங்க. நெக்ஸ்ட், தோல்வியும் தோற்று போகும். காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசுவரை முயற்சியை கைவிட்டு விடாதே. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமையை செய்தால் தோல்வி. அதாவது கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தொடர்ந்து முயற்சி செய், தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். இதை சொன்னது யார் தெரியுமா? வர்ஷா, 10ஆம் வகுப்பு மாணவி. அடுத்தது முன்னேற்ற மொழிகள். கோபத்தில் ஏழையாயிரு, அன்பில் பணக்காரனாக இரு. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. திட்டமில்லாத வாழ்வு ஒளியில்லாத வீடு போன்றது. இதை சொன்னது யார் தெரியுமா? கௌஷிகா, 10ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தியாக சுடர்களை போற்றுவோம். அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதமேந்தி நேதாஜியும், இரும்பு கரம் கொண்டு பாடேனும், 2 போரிட்ட ஜான்சி ராணியும், உணர்வு பொங்க கையெழுதிய படேலும், ஈண்டு போரிட்ட ஜான்சி ராணியும், உணர்வு பொங்க கவி எழுதிய பாரதியும், உன் உறக்கமின்றி சபதம் முடித்த வேலு நாச்சியாரும், எதற்கு கேட்கிறாய் வரி என கட்டபொம்மனும், ஏந்திய கொடியை விடாத குமரனும், ஐயமின்றி முதல் முழக்கமிட்ட புலிதேவனும், ஒற்றுமையாய் மருது சகோதரர்களும், ஓய்வின்றி செக்கிழுந்த வஉசியும், செக்கு இழுத்த வஉசியும், ஔடதமாய் பெற்று கொடுத்த சுதந்திரம், அத்தே போற்றி காத்திடுவோம் அனைவரும். இதை சொன்னது யாருன்னா நித்யா சாய், 12ஆம் வகுப்பு. அடுத்தது பார்க்கலாம் வாங்க. சர்வதேச இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தினம். சர்வதேச இடது கை வழக்கம் உள்ளவர்கள் தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலகில் இடது கை பழக்கம் உள்ளவர்களின் தனித்துவத்தையும் அவர்களின் சாதனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1976ஆம் ஆண்டு இடது கை பழக்கம் உள்ளவர்கள் சங்கத்தின் நிறுவனர் T.R. கேம்பல் என்பவரால் இந்த தினம் முதலில் அனுசரிக்கப்பட்டது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10 முதல் 12% பேர் இடது கை பழக்கம் உள்ளவர்களாகவே உள்ளனர். இடது கை பழக்கம் உள்ளவர்கள் மூளையின் வலது பக்கத்தையே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இடது கை பழக்கம் உள்ள குழந்தைகளை சிலர் பெற்றோர் குழந்தை பருவத்திலேயே வலது கைக்கு மாற்றுவதற்கான முயற்சியினை மேற்கொள்வார். இப்படி செய்தால் அவர்களின் பேச்சிலும் பார்வையிலும் குறைபாடு ஏற்படலாம் என்று அறிவியல் கூறுகிறது. பல சாதனைகளை புரிந்த பிரபலங்கள் பலரும் இடது கை பழக்கம் உள்ளவர்களே. டியூகோ, மாரடோனா, பீலே மற்றும் லியோனா மெஸ்லி போன்ற ஜாம்பவான்கள் கால்பந்து துறையில் குறிப்பிடத்தக்க இடது கை பழக்கம் உள்ள விளையாட்டு வீரர்கள் ஆவர். இடது கை பழக்கம் உள்ளவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அனுபவங்கள் குறித்த விழிப்புணர்வும் இந்த நாளில் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நாளில் போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துவதும் கருத்தரங்கங்கள், கூட்டங்கள் போன்றவற்றையும் நடைபெறுகின்றன. இதை சொன்னது யார்னா தமன்யூ, 10ஆம் வகுப்பு. பார்த்துக்கங்க. அடுத்தது பாருங்க. விண்வெளி நாயகன். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் 1919ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 12ஆம் தேதி அகமதாபாத்தின் நகரில் பிறந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்றார். இவர் கணிதம் மற்றும் இயற்பியல் அதிகம் ஆர்வம் கொண்டவராய் இருந்தார். சர் சி வி ராமனின் வழிகாட்டுதலின் கீழ் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் ஆராய்ச்சி அறிஞராக இருந்தார். 1947ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி அகமதாபாத்தில் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவினார். இவரது தொலைநோக்கு பார்வையும் முயற்சிகளும் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு திட்டத்திற்கு அடித்தளமிட்டன. டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவின் ஆதரவுடன் திருவனந்தபுரத்தில் உள்ள தும்பாவில் இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்தார். இந்திய செயற்கைக்கோளை உருவாக்கி அதனை ஏவுவதற்கான திட்டத்தை சாராபாய் தொடங்கினார். இதன் விளைவாக 1975ஆம் ஆண்டு முதல் இந்திய செயற்கைக்கோளான ஆரியபட்டா ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. இயற்பியல் மற்றும் அண்டா கதிர்களை மீதமான அவரது ஆர்வம் இந்தியா முழுவதும் பல கண்காணிப்பு நிலையங்களை நிறுவ வழிவகுத்தது. இவர் 1966ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் 1972ஆம் ஆண்டு பத்மபூஷன் மரணத்திற்கு பின் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். நாட்டின் அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திட்ட விக்ரம் சாராபாய் டிசம்பர் 31, 1971 அன்று காலமானார். 1973ஆம் ஆண்டு உலகளவிய வானியல் ஒன்றியம் நிலவியுள்ள அமெரிக்கடல் பகுதியில் உள்ள ஒரு பெருங்குழிக்கு விக்ரம் சாராபாயின் பெயர் சூட்டியது. இவங்க யாருன்னா டி பரத்குமார், 12ஆம் வகுப்பு. இங்க பாருங்க, நினைவில் நிறுத்துங்கள். சூரியன் உதிக்கும் நாடு என்று அழைக்கப்படுவது எது? ஜப்பான். அடுத்தது, மிக ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். அதிக நேரமான மண்டலங்களை கொண்டாடும் நாடு பிரான்ஸ். பாலைவனம் இல்லாத ஒரே கண்டம் ஐரோப்பா. வெற்றிடத்தின் ஒளியின் வேகம் 2.99 792 458 மீட்டர் வினாடி. கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு ஜெர்மனியை பிரிக்கும் பெர்லின் சுவர் இடிக்கப்பட்ட ஆண்டு 1989. ஆசியாவின் மிக நீளமான நதி யாங்சே நதி. மோனாலிசாவை வரைந்தவர் யார்? லியோனார்டோ வின்சி. இது 8 கொஸ்டின் ஆன்சர் லைட்டா இருக்கு. இதுக்கு சொன்னவங்க யாருன்னா நித்யஸ்ரீ, 8ஆம் வகுப்பு. இவங்க தான். அடுத்ததை பார்க்கலாம். தகவல் துளிகள். டார்ஜிலிங் ரயில். காண்டாமிருகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறனுடையது. டார்ஜிலிங் ரயில் இந்தியாவின் மிக பழமையான மலை ரயில் ஆகும். முத்திரைத்தாள் என்ற கருத்து பிரிட்டிஷ் ஆட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. யானைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய பாலூட்டி காண்டாமிருகம். புவி, விண்வெளி மற்றும் பிற கோள்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக செயற்கைக்கோள்கள் விண்வெளிக்கு ஏவப்படுகின்றன. மன்னர் வளைகுடா இயற்கை முத்துக்களுக்கு பெயர் பெற்றது. அடுத்தது யாருன்னா, இது யார் சொன்னதுன்னா தனிஷ்கா, 7ஆம் வகுப்பு. இத பாருங்க. நெக்ஸ்ட், குறளுக்கு ஏற்ற விளக்கம். உலகத்தோடு ஓட்ட ஒழுகல் பலை கற்றும் கல்லார் அறிவில்லாதார். அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. உலகத்தோடு பொருத்தி வாழ அறியாதவர் பல நூல்களை சுற்றி இருந்தாலும் கற்று இருந்தாலும். உலகத்தோடு பொருத்தி வாழ அறியாதவர் பல நூல்களை கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் ஆவர். இதை சொன்னது யாருன்னா சி சஞ்சனா, 10ஆம் வகுப்பு. விடுகதைகள் போட்டிருக்காங்க பாருங்க.
தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? தொலைபேசி. பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? தேங்காய். உணவால் உயிர் வாழ்வான், தண்ணீர் குடித்தால் இறந்து விடுகிறான், அவன் யார்? நெருப்பு. சரியான வேலையை செய்தாலும் தலையிலே அடி வாங்குவான், அவன் யார்? அலார கடிகாரம். கந்தல் துணி கட்டியவன் முத்து பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தான், அது என்ன? சோளக்கதிர். சின்ன தம்பிக்கு தொப்பியை வீணை, அது என்ன? தீக்குச்சி. காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடுவான், நான் யார்? பேனா. குழந்தை 7 விடுகதை சொல்லியிருக்கு. அந்த குழந்தையோட பேர் கா வசந்தி, 3ஆம் வகுப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.